சுனிதா வில்லியம்ஸ் ஒட்டி பல கதைகளும் சர்ச்சைகளும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. பூமி கூட்டு வரதா சொல்லியிருக்காங்க. என்ன திரும்பி வர வேண்டிய அந்த விண்வெளி பயணத்துக்கு அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழுதடைந்து இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அது போகும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கு. கரெக்டாக டாக் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் டெக்னிக்கல் எரர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ திருப்பி இனிமேல் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் உங்களால் ரிட்டர்ன் ஆகி வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா வேற நீங்க இன்னொரு புதுசான ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் விண்வெளிக்கு அனுப்பி அந்த ஸ்டேஷனோட அதை வந்து கரெக்டாக பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை வந்து மீட்டெடுத்து கூட்டு வர வேண்டும். இப்போ இந்த இதுக்கான டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து என்ன சொன்னாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஏறத்தாழ 6 மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. இப்போ அது பூமிக்கு வரதா சொல்கிறாங்க. அது பூமிக்கு வர்றது முன்னாடி சில ஊடகங்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க உடல் ரீதியாக நெளிவிட்டுருக்காங்க. இன்னும் பூமிக்கு வந்துட்டு அவங்க கண் பார்வை அதே மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் மனநிலை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மை. நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது என்ன பாதி உண்மை பாதி பொய் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து இப்போ விண்கலத்தில் அவங்க இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டியில் இருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு கிராவிடேஷன் புல் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் பூமியில் இருக்கும் போது நமக்கு இந்த கிராவிடேஷன் புல் இருக்கும்போது உங்களுடைய பாடியினுடைய அமைப்பு முறை அதனுடைய இயங்கல் அப்படிங்கிறது வேற இருக்கும். நம்மளுடைய முதுகு தண்டினுடைய அமைப்பு முறை அப்படிங்கிறது இந்த கிராவிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு அமைப்பு முறையில் தான் இருக்கு. ஆனால் அங்கே ஜீரோ கிராவிட்டியில் இருக்கும்போது அதனுடைய அமைப்பு முறை அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. நீங்கள் இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகுறீங்க. ஸோ அந்த நிலைமையில் இருக்கும்போது உங்களோட அமைப்பு முறை கொஞ்சம் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும். ஸோ அதற்காகவே வந்த உடனே அவங்களும் உடனே வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணியிருப்பாங்க. குவாரண்டைன் வச்சு அவங்கள வந்து தீவிரமான பரிசோதனை ஈடுபட்டு அதற்கு பின்பாக தான் வந்து அவங்க ஓகே ஃபைனாக இருக்காங்க அப்படின்னு அவங்க வீட்டுகளை அனுப்பி வைப்பாங்க. சின்ன அளவிலான சில உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்கு. பெரிய அளவுக்கு மேஜராக ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. பூமியில் எங்கே இறங்கும்? கடல்லையா, பாலைவனத்துலையா, சாதாரண இடத்துலையா? ரஷ்ய விண்கலம் தான் தரைப்பகுதியில் இறங்கும். ஆனால் இது வந்து கடல் தான் இறங்கும். அது எப்படி பார்க்குறது? இப்போ ரிட்டர்ன் வந்து நீங்கள் எர்த் ஆர்பிட்டுக்குள்ளே வந்து வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு சவாலான ஒரு விஷயம். இப்போ ஏர்லியராக வந்து கல்பனா சாவ்லா அந்த இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா பூமியில் அவங்க இந்த ஆர்பிட்குள்ளே நுழையும் போது வந்து அந்த விண்கலன் வந்து தீப்பிடித்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது எந்த இடத்துல அவங்க எக்ஸாக்டாக உள்ள பூமியினுடைய அந்த அவுட்டர் ஸ்பேஸில் அந்த இருந்து நுழையிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் நுழையும் போது தான் அது தீப்பற்றி எறிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம பூமியை சுற்றி நிறைய மண்டலங்கள் இருக்குது. அதில் அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த மண்டலத்துக்குள்ளே நம்ம நுழையிற போது அந்த இடத்துக்குள்ளே நுழையும் போது அந்த விண்கலன் என்னவாக இருக்கிறது, அது தாங்குமா, அந்த ஹீட்டை வந்து தாங்கி நிற்குமாங்கிறது தான் முக்கியமான துல்லியமாக அவங்க கணக்கீடு செய்ய வேண்டும். சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயம் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் பூவுலகின் நண்பர்களின் வெற்றிச்செல்வன் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். சுனிதா வில்லியம்ஸ் ஒட்டி பல கதைகளும் சர்ச்சைகளும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து பூமி கூட்டு வரதா சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா பல நாடுகள் சேர்ந்து ஒரு விண்வெளி ஆய்வுக்கூடத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம பூமியை சுற்றி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அதாவது எவ்ரி 90 மினிட்ஸ் வந்துட்டு அது வந்து பூமியை ஒரு வாட்டி சுற்றி வந்துகிட்டே இருக்குது வந்துட்டு. ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு பூமியில் வந்து நிறையா விண்வெளி ஆய்வு செய்வதற்கான நபர்களை வந்து நம்ம விஞ்ஞானிகளை வந்து அனுப்பி வைக்கிறது வந்து ரொம்ப வழக்கம். பல நாடுகள்லேருந்து போய்ட்டு வருவாங்க. அமெரிக்கா, கனடா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளில் இருந்த அந்த மாதிரி ஒரு ஆய்வு பயணத்துக்காக இவங்க வில்லியம்ஸ் வந்து அனுப்பி வைக்கப்படுறாங்க. இவரோட இன்னொரு அமெரிக்க அஸ்ட்ரோனட்டாக அனுப்பி வைக்கப்படுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் போகும்போது இப்போ இந்த பயணம் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி ஆய்வுக்கூடம் அப்படிங்கிறது பூமி சுற்றி அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். பூமியிலேருந்து போகக்கூடிய ராக்கெட் இருக்குங்களா, இந்த ராக்கெட் போயிட்டு அந்த விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் போயிட்டு கரெக்டாக வந்து அது டாக் ஆகணும். அதை 2 போய் கரெக்டாக வந்துட்டு லாக் ஆகணும். அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போ அதன் மூலம் ஒரு படத்தில் காட்டும் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிராவிட்டி நம்ம நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் வந்து கரெக்டாக போய் அந்த இது விண்வெளி கலந்து போய் கரெக்டாக டாக் ஆகிடுச்சு. அதுலேருந்து இவங்க உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சு இவங்க வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் அந்த ஷட்டில் ஒன்று இருக்கும், திருப்பி அதில் தான் இவங்க ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இவங்க எந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் போகிறாங்களோ அதிலே தான் இவங்க திரும்பி பூமிக்கு வந்தாகணும். அதற்கான ஏற்பாடோடு தான் அவங்க வந்து அந்த இதை அமைப்பாங்க. இப்போ திரும்பி வர வேண்டிய அந்த விண்வெளி பயணத்துக்காக அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழுதடைந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வருது. அது போகும்போது சில ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்குது. அது கரெக்டாக டாக் ஆகிடுச்சு. டாக் ஆனதுக்கு அப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் டெக்னிக்கல் எரர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ திருப்பி இனிமேல் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் உங்களால் ரிட்டர்ன் ஆகி வர முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா வேறு நீங்கள் இன்னொரு புதுசான ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் விண்வெளிக்கு அனுப்பி அந்த ஸ்டேஷனோட அதை வந்து கரெக்டாக லாக் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை வந்து மீட்டெடுத்து கூட்டு வர வேண்டும். அப்போ இந்த இதுக்கான டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து என்ன சொன்னாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஏறத்தாழ 6 மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க.
ஸோ இது கடந்த காலம் நடந்தது. இப்போ அமெரிக்க அதிபர் மாறினதுக்கு பின்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இல்லை பைடன் அரசனுடைய தோல்வி அது இல்லை நான் இப்போ வேகமாக கொண்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் துரிதப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் இப்போ அடுத்த புது ஷட்டில் அனுப்பி இவங்களை கொண்டு வரக்கான ஒரு வேலைப்பாடு வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதனோட பின்னணி நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சயின்டிஃபிக்காக நடக்கக்கூடிய தொடர் ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ், அந்த டெக்னிக்கல் இஷ்யூவை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற இருக்கக்கூடிய நிகழ்வு தான். ஸோ அதனுடைய ஒரு தொடர் நிகழ்வை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, இதுக்கு அவங்க வந்து மாற்றினதுக்கு ஒரு காரணம் வந்து பைடனும் எலான் மாஸ்க் தான் பண்ணுற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை கேட்டிருக்கு. இது வந்து என்னென்னா சயின்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கலந்த ஒரு இஷ்யூ. இப்போ வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முன்னாடி வந்து அது ஒரு இராணுவ தேவைக்கான இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. இராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய யார்கிட்ட ரொம்ப அதிக தூரம் செல்லக்கூடிய மிசைல்ஸ் வந்து யார் இருக்குது, ஸ்பேஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, விண்வெளி களத்தில் வந்துட்டு அணு ஆயுதங்கள் சோதனைகள் செய்யக்கூடிய நபர்கள், விண்வெளி களங்களில் இருந்து அதன் மூலமாக பூமியை இருக்கக்கூடியவங்களை தாக்குதல் நடத்துவதற்கான தொழில்நுட்பத்தை வளர்த்தெடுப்பது அப்படிங்கிறத இருந்துச்சு. அந்த ரீகன் காலகட்டத்தில் ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கலைஞ்சு அதற்கு பின்பாக இன்னைக்கு இந்த விண்வெளி சார்ந்து இருக்கக்கூடிய பயணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ எலன் மஸ்கினுடைய ரோல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாசாவுக்கு வந்து அதிகமான விண்கலங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களாக 2 பேர் இருக்காங்க. போயிங் ஒன்று, அடுத்து நம்ம ஒரு எலன் மஸ்கினுடைய அந்த ஸ்டார் எக்ஸ். இப்போ இவங்க 2 பேருக்கான போட்டி இருக்குது. இப்போது போயிங் அவர்கள் தயாரித்து கொடுத்த அந்த விண்கலனுடைய தோல்வியின் காரணமாக தான் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களை திருப்பி இங்கே வர முடியலை. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் எலன் மாஸ்க்குடைய அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இங்கே வருது. அப்போ எங்களுடைய விண்வெளி களத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தினா அந்த பிரச்சனை வந்து இருக்காது அப்படிங்கிற அந்த லாபியை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் வந்து இப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து அதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து என்னென்னா நாசா அரசு துறையாக இருந்து கொண்டு அரசுக்கான வேலைப்பாடுகளை செய்து கொண்டு அப்படிங்கிற ஒரு இயக்க அமைப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம இப்போ இஸ்ரோவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தனியார் மயம் வந்துருச்சு. கொஞ்சமாக ராக்கெட்லாம் தயாரிப்பது தனியார் கொடுப்பதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. நாசா பொறுத்த வரைக்கும் அங்கே ஆல்ரெடி ப்ரைவேட்டைஸ்டான இருக்கக்கூடியதான். நாசாங்கிற அமைப்பு மட்டும்தான் அரசுக்கான இருக்க ஒழிய நாசாவுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த விண்வெளி கணங்களை எல்லாம் தயாரித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக தனியார் நிறுவனங்கள் தான் இருக்குது. அப்போ இந்த தனியார் நிறுவனங்களை இவர்கள் சரியாக எடுக்கல, நீ கரெக்டாக வேலை கொடுக்கல, அதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்னுடைய வாதம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாம் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ இந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இவங்ககிட்ட தப்பான ஆள்கிட்ட கொடுத்ததுனால இந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நாங்கள் பாருங்கள் கரெக்டாக கொடுத்து அவங்களுக்கு திருப்பி கொண்டு வர போகிறோம், அந்த வேலையை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ அவங்க சுனிதா வில்லியம்ஸ் பாருங்கள் 2 பேருங்க சொல்கிறாங்க, ட்ரம்ப்புக்கு நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஒரு வார்த்தை நன்றி தெரிவிக்கிறது. அவர் எலன் மாஸ்க்கு சேர்த்து சொல்கிறாங்க, ட்ரம்ப் அண்ட் எலன் மாஸ்க் நீங்கள் நான் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமையும் நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம், நான் இல்லாமல் நீங்கள் எந்த ப்ரோக்ராமையும் வந்துட்டு பண்ண வேண்டாம், என்னுடைய வருகைக்கு பின்னாடி எந்த திட்டமிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. அப்போ இதில் வந்து என்னென்னா பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை. அப்போது இப்போ அதே பூமிக்கு வரதா சொல்கிறாங்க. அது பூமிக்கு வர்றது முன்னாடி சில ஊடகங்கள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா அவங்க உடல் ரீதியாக நெளிவுட்ருக்காங்க, இன்னும் பூமிக்கு வந்துட்டு அவங்களுக்கு கண் பார்வை, அதே மாதிரி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மை ஏதானா? நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது என்ன பாதி உண்மை பாதி பொய் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து இப்போ விண்கலத்தில் அவங்க இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டியில் இருப்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு கிராவிடேஷன் புல் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் பூமியில் இருக்கும்போது நமக்கு இந்த கிராவிடேஷன் புல் இருக்கும்போது உங்களுடைய பாடியினுடைய அமைப்பு முறை அதனுடைய இயங்கல் அப்படிங்கிறது வேறு இருக்கும் இல்லைங்களா. நம்மளுடைய முதுகு தண்டினுடைய அமைப்பு முறை அப்படிங்கிறது இந்த கிராவிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு அமைப்பு முறையில் தான் இருக்கும். ஆனால் அங்கே ஜீரோ கிராவிட்டியில் இருக்கும்போது அதனுடைய அமைப்பு முறை அது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, நீங்கள் இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகுறீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலைமையில் இருக்கும்போது உங்களோட அமைப்பு முறை கொஞ்சம் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுடைய அமைப்பு முறை, உங்களுடைய இயங்கல், உங்களுடைய தூக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த நிலைமையில இருந்து நீங்கள் இப்போ இந்த பூமிக்கு நகர்ந்து வர்றீங்க அப்படின்னா நீங்கள் பழைய நிலைமைக்கு வருவது பிரச்சனையாக ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ வந்து ஒரு 16 hours ட்ராவல் பண்ணி யூஎஸ் போகிறோம். அங்கே போனோடனே நம்மளால் உடனே அடாப்ட் ஆக முடியல இல்லையா. அந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்துட்டு வித்தியாசமாக இருக்குல்ல. நீங்கள் இந்தியாவில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் அமெரிக்காவில் போய் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அங்கே நைட்டில் உங்களுக்கு தூக்கம் வராது, இங்கே இருக்கணும். ஸோ இந்த பயாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து இயல்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் விண்வெளியில் இருக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் தொடர்ச்சியாக அதுக்கேற்ற மாதிரி உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துருக்கும். ஸோ பூமிக்கு உடனே வரும்போது அது உடனே மாறிடுவாங்க கிடைக்கணும் நிச்சயமாக இருக்காது, நிறைய சிக்கல்கள் இருக்கும், பாதிப்புகள் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அதிதீதமாக வந்து கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்கான எல்லாம் வந்து ரொம்ப சரியான மயக்கங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படிங்களா? ஸோ அதற்காகவே வந்த உடனே அவங்களும் உடனே வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணியிருப்பாங்க. குவாரண்டைன் வச்சு அவங்கள வந்து தீவிரமான பரிசோதனை ஈடுபட்டு அதற்கு பின்பாக தான் வந்து அவங்க ஓகே ஃபைனாக இருக்காங்க அப்படின்னு அவங்க வீடுகளை அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன அளவிலான சில உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்கும். பெரிய அளவுக்கு மேஜராக ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அது பூமியில் எங்கே இறங்கும்? கடல்லையா, பாலைவனத்துலையா, இல்லை சாதாரண இடத்துலையா? ரஷ்ய விண்கலம் தான் தரைப்பகுதியில் இறங்கும், ஆனால் இது வந்து கடல் தான் இறங்கும். அது எப்படி பார்க்குறது? இப்போ ரிட்டர்ன் வந்து நீங்கள் எர்த் ஆர்பிட்டுக்குள்ளே வந்து வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு சவாலான ஒரு விஷயம். இப்போ ஏர்லியராக வந்து கல்பனா சாவ்லா அந்த இன்சிடென்ட்டுமே பார்த்தீங்கன்னா பூமியில் அவங்க இந்த ஆர்பிட்குள்ளே நுழையும் போது வந்து அந்த விண்கலன் வந்து தீப்பிடித்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது எந்த இடத்துல அவங்க எக்ஸாக்டாக உள்ள பூமியினுடைய அந்த அவுட்டர் ஸ்பேஸில் அந்த இருந்து நுழையிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் நுழையும் போது தான் அது தீப்பற்றி எறிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம பூமியை சுற்றி நிறைய மண்டலங்கள் இருக்குது. அதில் அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த மண்டலத்துக்குள்ளே நம்ம நுழையிற போது, அந்த இடத்துக்குள்ளே நுழையும் போது அந்த விண்கலன் என்னவாக இருக்கிறது, அது தாங்குமா, அந்த ஹீட்டை வந்து தாங்கி நிற்குமாங்கிறது தான் முக்கியமானது. அப்போ அந்த ஹீட்டை தாங்கி அந்த என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த என்ட்ரி பாயிண்ட் உள்ள அதுக்கு வந்ததுக்கு பின்பாக பூமியில் எந்த இடத்தை நோக்கி இது நகருவாங்க அதுக்கு துல்லியமாக அவங்க கணக்கீடு செய்ய வேண்டும். இது எல்லாமே ஏற்கனவே அவங்க ப்ரீ பிளான் பண்ணுவாங்க. ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ரிட்டர்ன் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே தான் எக்ஸாக்டாக இவங்களோட லேண்டிங் இடம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முன்கூட்டியே அவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஷட்டில்ஸ் எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே வந்து கடலில் வந்து விழுகிற அளவுக்கு மாதிரி தான் அவங்க தயாரிச்சு பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஷட்டிலுடைய ஃபார்மேஷனே அப்படி தான் இருக்கும். அதனுடைய திட்டமிடுதல் வடிவமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா 3 பக்கமே பேராஷூட் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். அந்த ஷட்டில் இருக்கும். அது பூமியை அது உள்ளே கிராஸ் பண்ணி அதனுடைய பூமிக்கான அந்த நுழைவு வாயுவில் வந்து கிராஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அந்த பேராஷூட் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரையும் கரெக்டாக அது போய் லேண்ட் ஆகணும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ அந்த இது என்னென்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்குன்ற போது அதுக்கான பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு லேண்ட் சர்ஃபேஸில் போய் லேண்ட் பண்ணுறதுக்கும் தண்ணியில் லேண்ட் பண்ணுறதுக்குமான இருக்கக்கூடிய வசதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் லேண்ட் பண்ணும்போது பாதிப்பு அந்த இம்பேக்ட் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் உள்ள வரீங்க, அவ்வளோ வேகமாக உள்ள வரீங்க. அவ்வளோ வேகத்தில் போயிட்டு ஹார்டான ஆப்ஜெக்டில் நீங்கள் ஹிட் பண்ணுறதுக்கும் தண்ணியில் போய் ஹிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஈவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வரும்போது தண்ணியில் போய் நீங்கள் மோதுகின்ற போது அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிலத்தில் அந்த மாதிரியான பாதிப்பு இருக்காது. நிலத்தில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ அதுதான் சேலஞ்சிங்கான விஷயம். அப்போ தண்ணியில் இருக்கணும் அந்த பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அப்போ தண்ணியில் அதை வந்து விழுக செய்வது அப்படிங்கிறது தான். அப்போ அவங்கள இமிடியேட் ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஷிப்ஸ் வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பிளானிங். ஸோ ஒவ்வொரு நாடுகளும் இதில் விஞ்ஞான ரீதியாக அவர்களுக்கான வசதியாக இருக்கக்கூடிய அமைப்பு முறைகளை வந்துட்டு செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் அமெரிக்கன்ஸ் தொடர்ச்சியாக கடலில் வந்து இது பண்ணுறதுக்கான இதெல்லாம் பண்ணுறாங்க. மற்ற நாடுகளுமே வந்துட்டு அதிகபட்சமாக இந்த இதுதான் பண்ணுறாங்க. ஸோ தான் ரொம்ப ஃபாஸ்ட். திக் நிமிடங்கள் வெடிக்க போகிறது, சிதற போகிறது அப்படின்ற மாதிரி என்ன நெருங்கக்கூடிய நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம், அப்படி ஏதாச்சும் நடக்குமா? அப்படி சொல்கிறது அப்படி உண்மையா இல்லை பீதி ஊட்டுறாங்களா இல்லை சுவாரஸ்யத்துக்காக அப்படி கூட்டுற? இல்லை நீங்கள் எவ்ரி இதுலேயுமே அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அது ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா உள்ள அவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருந்துருக்கு. ஒரு ட்ரெயின் வந்துட்டு உங்களுக்கு போகுது அப்படின்னாலும் அதுலேயுமே ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது. அந்த ரிஸ்க் ஃபேக்டரை நீங்கள் குறைக்கிறதுக்காக தான் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்ணியுமே நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் நிச்சயமாக எல்லாத்துலேயுமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய எல்லா இதுவுமே கரெக்டாக அந்த ப்ராப்பராக செயல்படுகின்ற பட்சத்தில் அது வந்து ப்ராப்பராக வந்து இறங்கிடும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை மீறி சில பிரச்சனைகள் உருவாகின்ற போது பாதிப்புகள் நிச்சயமாக உண்டாகலாம். அப்படியான விபத்துகள் நேர்ந்திருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டாக நம்ம இக்னோர் பண்ணிவிட்டோம், மறுத்தளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணக்கூடியதும் எனக்கு. ஸோ அதில் மீடியா கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்குது, அது இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை மீறி நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் நமக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதுக்கான வசதிகள் நம்மகிட்ட வந்து இருக்குது. அந்த சாத்தியமாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவது என்பது சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அதிக நாள் அங்கே சர்வை பண்ணதா இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்களா? இப்போ இவங்க தான் லாங்கஸ்ட் இதாக இருக்கிறாங்க வந்துட்டு. ஸோ இப்போ ஆஸ் ஆன் டுடே வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாள் விண்வெளியில் இருந்த ஒரு பெண்மணியாக சுனிதா வில்லியம்ஸ் தான் இருக்காங்க. மற்ற வீரர்கள் 1 வருடம் இருந்ததாக கூறப்படுறாங்களே, அது 1 வருடம் அளவுக்கு யாரும் இருந்ததில்லை. இப்போ இந்த ஸ்பேஸ் ஷட்டில் இருந்ததா சில அறிவியலாளர்கள் கூறப்படுறாங்க. அது இருக்காங்க. அது என்னென்னா அப்போ வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷட்டில்
ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து ஒரு ஆய்வகத்தை வந்து தனியாக வந்து அவங்க வந்து உருவாக்கி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பொருளாதார சிக்கல் காரணமாக அது கண்டினியூஸாக வந்து நம்மளால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ண முடியல, அது பராமரிக்க ரொம்ப செலவு இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதனால் இருக்குது. ஆனால் நான் அறிந்த வரைக்கும் ரொம்ப நீண்ட காலம் இருந்த ஒரு பெண்மணியாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷட்டில் இவங்க தான் இருக்காங்க. என்ன பர்பஸ், என்ன நோக்கத்திற்காக அங்கே தொடர்ச்சியாக சென்றிருக்கு, என்ன நோக்கமாக இருக்கும்? இல்லை, விண்வெளிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா வந்து ஆய்வுகள் இருக்குது. இப்போ எல்லா ஆய்வுத்துறையிலுமே வந்து நம்ம நிறைய ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி விண்வெளித்துறை இருக்குது. இப்போ வந்து மனிதனுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்குல்ல, வேற ஒரு கிரகத்தில் உயிரினம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, பூமியில் மட்டும் இந்த உயிரினம் எப்படி சாத்தியமானது அப்படிங்கிற இந்த 2 விதமான கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த 2 விதமான கேள்விகளுமே நீங்கள் வந்து ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பாயிண்ட்லேருந்து பார்க்கின்ற போது, பூமியிலேருந்து வெளியே இருந்து பார்க்கும்போது அப்போ பூமிக்கான சாத்தியக்கூறு என்னவா இருக்குது, எப்படி அது நிகழ்குது அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும், அதே நேரம் மற்ற பிளானட்ஸை வந்து நீங்கள் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ரெண்டாவது, ஒரே தரமான ஆய்வு மட்டும் தான் அங்கே நடத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால தான் எவ்ரி 6 months வந்துட்டு வேறு வேறு சயின்டிஸ்ட் வந்து அனுப்புகிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷன்ஸ்லையுமே வந்து அதோட நோக்கம் வேறு வேறு இருக்கும். இப்போ வந்து பிளான்ட் பயாலஜி ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் மாதிரி ஆஸ்ட்ரோ பயாலஜிஸ்ட் வருவாங்க. அவர்கள் விண்வெளியில் வந்துட்டு செடி வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கா, என்ன ஒரு இது தேவை, எதன் அடிப்படையில் அது வளருது அப்படிங்கிற ஆய்வு அவர்கள் மேற்கொள்வார்கள். வேறு தூரமாக என்னென்ன கிரகங்கள் இருக்குது அது குறித்தான ஆய்வுகள் மேற்கொள்ள சயின்டிஸ்ட்டுமே இருப்பாங்க. அப்போது என்னென்னா, அந்த எவ்ரி பீரியாடிக்கலி எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து போகிறாங்களோ, இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் போகிறார்களோ, அவர்கள் அதற்கேற்ற மாதிரி ஆய்வுகளை வந்து மேற்கொள்வார்கள். அப்படி தொடர்ச்சியான பல்வேறு விதமான ஆய்வுகள். அப்போ பர்டிகுலராக இந்த ஆய்வு தான் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, விண்வெளியில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்கிறாங்க. குறிப்பாக உயிரினங்கள் வாழ்வதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்குது என்பதற்கான ஆய்வுகள் தான் அதிகமாக செய்யப்படுகிறது. இன்று அவங்க வந்துடுவாங்களா, இன்றைக்கி வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க? 18th 19th அப்படிங்கிறது சொல்லுங்க, மேபி நாளைக்கு வந்துடலாம். இவ்வளோ நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி. நிச்சயமாக.